நியூஸ் அண்ட் நியூஸ்க்கு வரவேற்கின்றான் குமார். வணக்கம். தேர்தல் வேலைகள்லாம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. வேட்புமனு தாக்கல் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பிரச்சாரம் போயிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் பொதுக்கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பல்வேறு செய்திகள் இருக்கு. ஒன்றரை பார்க்குமா? முதல்ல என்ன செய்தி பார்க்கலாம் அப்படின்னா, 2 பேர் வந்து இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2 ஸ்டார் கேண்டிடேட். 2 பேர்ல. ஸோ ஒன்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று வந்து விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. உதயநிதி வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. ஆமாம். இந்த 2 பேருமே கம்பேரிசன் வந்துச்சு. முதல் நாள் வந்து 3 பேர் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தவங்க கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேட்புமனு தாக்கல் போட்டாங்க. இன்றைக்கி 2 பேர் அது முக்கியமானவங்களாக பார்க்கப்படக்கூடியவங்க. ஒன்று உதயநிதியும் அதே மாதிரி வந்து விஜய் 2 பேருமே. இதில் கவனிக்கத்தக்க அம்சங்கள் என்ன நீங்கள் பார்த்தீங்க? ஏதாவது எடுத்து வச்சிருப்பீங்களே? உதயநிதி அவர்களுடைய சொத்து மதிப்பு வெளில வந்துச்சு. ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் ஏதோ சொத்து வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவர் கார்லாம் வச்சிருக்கிறாராம். 2 கார் வச்சிருக்காரு. ஒன்று டிஃபெண்டர், இன்னொரு இன்னோவாலாம் வச்சிருக்காரு அப்படின்னு வெளில வந்துருக்குது தகவல். விஜயோட சொத்து மதிப்பு அது முன்னாடியே வந்துருச்சு. போன முறையே வந்துருச்சு. அவர் கிட்டத்தட்ட ஏதோ 500-600 கோடி கிட்ட இருந்தது. நம்ம 404 கோடி அசையா சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள் அதுக்குள்ள போல 404. அது போக வெளியில சில இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 520 கோடி பக்கம் அந்த கிட்ட வந்து பெரம்பூர்ல தாக்கல் செஞ்சப்ப அது வெளில வந்துச்சு. எக்ஸல் சூப்பர் வரைக்கும் வச்சிருக்காரு. அது ஒண்ணுதான் எனக்கு புரியவே இல்லை. கார் ஓகே, மற்ற சமாச்சாரங்கள் ஓகே, எக்ஸல் வச்சு இவர் என்ன பண்ணுவாருன்னு தான் எனக்கு புரியல. அலுவலக பயன்பாட்டுக்கு ஏதாவது வாங்கியிருப்பாங்க. அதையும் அண்ணன் பேர்லயே வாங்கியிருப்பாங்க. அண்ணன் பேர்லேயே வாங்கியிருப்பாங்க அதையும் கூட. ஸோ அதனால் அதுவும் சேர்ந்தது தான். ஆனால் வந்து நீங்கள் செய்திகளாக பாருங்களேன், இந்த அஃபிடவிட்டில் வந்து சொத்து பட்டியல் சொல்கிறது அதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் நம்புற மாதிரி எதுவும் இல்லை. அது வந்து இவங்க அவங்கன்னு இல்லை, பொதுவாகவுமே வந்து அஃபிடவிட்டில் வர்றதெல்லாம் இவ்வளோதான் இருக்க போகுதா அப்படிங்கிற மாதிரியான துணிதான் இருக்குது. அது வந்து விஜயா இருந்தாலும் சரி, உதயநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, இது ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம், அதுக்காக நடக்குதே தவிர இதெல்லாம் ஒன்றும் உண்மை கிடையாதுன்னு தான் காமனான ஆட்கள் அப்படி ஒரு கருத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதை உடைக்க வேண்டியது வேட்பாளர்கள், அரசியல் தலைவர்களுடைய பொறுப்பு. ஆனால் வந்து இது ஒன்று இப்போதைக்கு சம்பிரதாயமான ஒன்றா தான் இருக்குது. ஸோ அந்த விஷயமா இருக்குது. இப்போ நம்ம அடுத்து விஜய் அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டு பெரிய ஒரு சாலை வளம் மேற்கொண்டு போய் வழக்கம் போல எம்ஜிஆர் சிலைக்கு ஒரு மாலையை போட்டு, எம்ஜிஆர் சிலைக்கு வழக்கம் போல இல்லை, இதுதான் முதல் முறை எம்ஜிஆர் சிலைக்கு இங்கே வெளியில் பொது வெளியில் எம்ஜிஆரை மையப்படுத்தி பேசுறது அவங்க வந்து ஒரு பாணியை வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்களா எங்கே இருக்குன்னா, அண்ணா இருப்பார், எம்ஜிஆர் இருப்பார், அதுக்கடுத்து விஜய் அண்ணா இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அந்த டெம்ப்ளேட் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் ஃப்ரேம் கவனிச்சாலுமே தெரியும், பின்னாடி எம்ஜிஆர் அங்கே கையை காமிச்சிட்டு இருப்பார், இங்கே விஜய் அவர்கள் கை காமிச்செல்லாம் பேசிகிட்டு இருப்பார். ஸோ அந்த பிளானிங்லாம் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறாங்க. அவருடைய ஸ்பீச் கவனிச்சிங்களா? அதான் விஜய் அவர்கள் பேசுகிறதுல வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சில விஷயங்கள் யோசிச்சிருக்கிறாங்க. விஷயங்களாக என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக இதுக்கு முன்னாடி பேப்பர் வச்சு பேசுவார், ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் முன்னாடி பேப்பர் வச்சு பேசுவார், கையில் ஒரு பேப்பரை பிடிச்சிட்டு பேசுவார். இந்த முறை டாக் பேக்கில் பேசிகிட்டு இருந்தார். அவர் 2மே பண்ணார். அப்புறம் பேப்பர் வச்சும் கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ணார். பட் வந்து ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கையில் பேப்பர் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் பப்ளிக்கோட பேசுகிற மாதிரியான ஒரு ஷோ அது கொடுத்துச்சு. டாக் பேக்கில் தான் இன்றைக்கி அவங்க பேசியிருக்கிறாரு. இன்னொன்று திருச்சி கிழக்கு அப்படின்னு வரும்போது வந்து திருச்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஏன்னா அங்கே தான் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கிறாரு, அமைச்சர் KN நேரு இருக்கிறாங்க. திருச்சி வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏரியா. திருச்சி கிழக்கில் வந்து பெருவாரியாக கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு இருக்குது அப்படிங்கிறனால அவர் அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்திகள் இதற்கு முன்பெல்லாம் வெளியில் வந்தது. இந்த எப்படி இருக்க போகுது திருச்சியில் அவருடைய கேம்பெயின் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு கூட்டமும் கொஞ்சம் கூடுதலாகவே வந்திருந்தது. அதை தாண்டி வந்து போன முறை பெரம்பூரில் அவர் போட்டியிடுறதுக்காக அந்த பிரச்சாரங்கள் செய்யும்போது பெரம்பூரில் வந்து சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை தாவேகா தரப்புலேருந்து வச்சாங்க. இதில் குற்றச்சாட்டை வைக்கலன்னா தான் ஆச்சரியம், ஏன்னா தொடர்ந்து குற்றச்சாட்டுகளாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு திருச்சி கிழக்கில் நடந்த இந்த பிரச்சாரத்தை ஒட்டி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருந்தது இந்த கருத்து. அதாவது வந்து எல்லாரும் சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க, காவல்துறை சிறப்பாக பாதுகாப்பு கொடுத்தாங்க, வருவாய்த்துறை ரொம்ப சூப்பராக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டு பத்திரம் இன்னைக்கு செங்கோட்டையன் நம்ப முடியலையே. அதுதான் நம்ப முடியல. ஏன்னா நேற்றைய தினம் அவங்க ஒரு ட்ரோலுக்கு உள்ளானாங்க. அதாவது பெரம்பூர்ல எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, விஜய்க்கு வந்து இன்னும் கூடுதல் பாதுகாப்பு வேணும் சொல்லி இல்லை, கொளத்தூர்ல இல்லை, வில்லிவாக்கம்ல இல்லைன்னு சொல்லிட்டு தான் போனாரு. பயணங்கள் ரத்து பண்ணாங்கிறதெல்லாம் செய்திகள் இருந்தது. இந்த மாதிரி இந்த பாதுகாப்புகள் எங்களுக்கு கூடுதலாக வேணும் அப்படின்னு உள்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க CTR நிர்மல்குமார். அதுதான் நேற்று வந்து செம்ம ட்ரோல் மெட்டீரியலாக திமுக சார் தரப்பில் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவர் எழுதின கடிதம் வந்து அமித்ஷா அவர்களுக்கு தான். அதில் வந்து இன்னொரு CC போட்டிருக்காங்க, 2 போட்டு உள்துறை செயலருக்கு எழுத வேண்டியது. அதில் வந்து தவறுதலாக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தருக்கு வந்து அந்த பேரை எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து இப்போ மணிப்பூருடைய கவர்னராக இருக்கிறவர். இப்போ டெல்லிக்கு எழுத வேண்டிய கடிதத்துக்கு எதுக்கு இப்போ மணிப்பூருக்கு எழுதுனீங்கன்னு வச்சு ட்ரோல் அடித்து நவுத்திட்டாங்க. ஸோ அதில் 2 விஷயம் என்னென்னா, ஒன்று இந்த விஷயங்கள் வெளில வந்ததுக்கு அப்புறமா
இது வந்து தவறுதலா டிராஃப்ட் செய்யப்பட்ட அப்படின்ற மாதிரி ஏதோ மழுப்பறலுக்கான விஷயங்களும் வந்திருக்கும் போல, அதையும் பிரேக் பண்ணிட்டாங்க. எதுல அஃபிஷியலா யார் போட்டா எதுல இருக்குன்றத பேர் மட்டும் மறைச்சிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் வர ஆரம்பிச்சிச்சுனால அவங்க நேற்று கொஞ்சம் அந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆமா, அதுல இன்னும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தை குறிப்பிட்டு ஒரு கடிதம் எழுதும்போது இதே மாதிரி மாட்டினாங்க. யார் எந்த தேர்தல் ஆணையருக்கு எழுதுறீங்களா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையம்க்கு எழுதுறீங்களா? இங்க வந்து மெட்ராஸ்ல மாநில தேர்தல் அதிகாரிக்கும் அந்த செய்தி தான். அதுல வந்து ஒரு குளறுபடி நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். இந்த முறை அந்த ஒரு கோட்டை விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதிமுக தரப்புலையும் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கடிதம் எழுதுறீங்க, அதவே யார்கிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புலையும் ஒரே அடி. அதனால் நேற்று எப்படியாவது தப்பிச்சா போதும்னான்னு அந்த விஷயத்தில் ரொம்ப கமுக்கமாக இருந்துருச்சு தாவேகா. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசின விஷயங்களில் வந்து விஜய் 2-3 விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தது. ஒன்று நேரு அவர் நகராட்சி நிர்வாகத்துறையில் அவர் செஞ்ச 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொன்னார். அதை வந்து அந்த குற்றச்சாட்டை முன் வச்சு பேசியிருந்தாரு. இங்க ஒரு மந்திரி இருக்கிறாரு, நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்த வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை பறிச்ச இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம், தூக்கி வீசி எறிவோமா? அதுக்கப்புறமா கரூர் விஷயமும் ஜனநாயக இஷ்யூவும் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இந்த கரூர் நிகழ்ச்சி சூழ்ச்சின்னு பலர் சொல்றது மாதிரி நம்ம கடைசி படமான ஜனநாயகன், அதான் நம்ம மனசுக்கு நெருக்கமான உங்க எல்லாரோடும் நமக்கு இருக்கிற பூர்வ ஜென்ம பந்தத்தை இன்னமும் எங்க இறுக்கமா மாத்திடுமோன்னு, எங்க அது இந்த தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமா மாறிடுமோன்னு ஒரு கூட்டு சூழ்ச்சி, அதோட இன்னும் பல பல சூழ்ச்சிகள். ஜனநாயகன் கூட இது வரைக்கும் பெருசா அவர் பேசாம டச் பண்ணாமலே இருந்தார். இவர் ஏன் ஜனநாயகம் பத்தி பேசாம இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஜனநாயகன் டச் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு கூட்டு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லி திமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டுல நிக்க வச்சு ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சிருக்காரு. முதல்ல இருந்து அதான் சொல்றாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பேட்டியில சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, பாராட்டு பத்திரம். அதுல வந்து இதே மாதிரி கரூர் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்காங்க செய்தியாளர்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது கேஸ் வந்து கோர்ட்ல இருக்கு, இதை பத்தி நான் பேசுறது சரியா இருக்காதுன்னு அவர் ரொம்ப பாலிஸ்டா நகர்ந்து போயிட்டார். பொலிட்டீஷியனாக அவர் அந்த இடத்துல இருந்து அப்படி நகர்ந்து போகிறது ரொம்ப நல்லது. அது ஒரு சேஃபான இடமும் கூட. விஜய் வந்து திரும்ப மேடையில் அந்த விஷயங்களை கரூரை திரும்ப டாக்காக மாற்றுறது அப்படிங்கிறது அவருக்கு பேக் ஃபயர் ஆகுமோன்னு எனக்கு ஏதோ தோணுது. அவரும் அதான் சொல்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அந்த விஷயத்தை திரும்ப கொண்டு வராரு. இப்போ கொளத்தூரில் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னப்போ கூட கரூரில் வந்த போது ஒரு வேவ் வந்தது, அவங்க திட்டம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு கரூரை நினைவுபடுத்தாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்றது தனிப்பட்ட முறையில் நான் ஃபீல் பண்ணுறது. இன்னைக்கு பாஜகவும் ஒரு இடத்துல பேசும்போது பாஜகன்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினாரு. பல ஆச்சரியங்கள் இருந்திருக்குல்ல. ஆமாம், நிறைய ஆச்சரியங்கள் நடந்திருக்கு. இன்னொன்று கேஸ் தொடர்பாக தட்டுப்பாடு தொடர்பாக பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லி திட்டியிருக்கிறாரு. நீங்களாவது ப்ரிகாஷனாக இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ஒரு சர்ச்சையாக போகுது. இப்போ இதுக்கெல்லாம் யாருப்பா பொறுப்பு, யாரை கேட்கணும், யாரை கேட்குறீங்க இன்னும் வருது. ஸோ இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். பட் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இன்னும் கொஞ்சம் காவல்துறையும் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம விஷுவல்ஸை பார்க்கும்போதுமே தெரியுது. பட் ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பாலிஸ்டாக இருந்தது அவருடைய. எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் பேசிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வரதுக்காக பேசிட்டு இருக்காங்க. அந்த FCRA பில் கொண்டு வர பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க இதெல்லாம் வந்து உங்களை அதீத பேராசை. நீங்க யாருக்கிட்ட போய் என்ன அவர் திருச்சி கிழக்கு ஏன் தேர்வு செஞ்சிருக்காருன்னு இருக்குல்ல. ஸோ திருச்சி கிழக்க அவர் தெளிவா தெரிஞ்ச போய் கிறிஸ்மஸ் வரும்போது மௌனம் காத்தார். கரெக்ட் தான், பெரிய இஷ்யூ ஆச்சு. நாடு முழுக்க சத்தீஸ்கர் மற்ற பகுதிகள் எல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல்லாம் நடந்துச்சு. அப்பவே ஐயா அமைதியா தான் இருந்தாரு. நீங்க வந்து பில் சம்பந்தமா, அதுவும் நாடாளுமன்றத்துல வந்து ஒரு பில் சம்பந்தமா நீங்க பேசிருக்கலாம்னு சொல்றீங்க. பேசியிருக்கணும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற இடம் வந்து ரொம்ப மெஜாரிட்டி வந்து கரெக்ட் தான், புரியுது. ஆனா அது மெஜாரிட்டி எங்க யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் அஃபெக்ட் ஆகுற வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இங்க போயிட்டு இருக்குதுன்றனால அவர் கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியை தேர்வு செஞ்சு அங்க போய் கிறிஸ்தவ அடையாளத்தை முன் வச்சு அவர் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. அப்படின்றப்போ இது அவருக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு. ஆனால் அதை அவர் தவற விட்டுட்டார். இல்லை, இதுக்கு முன்னாடி கேம்பெயின் போகும்போதுமே மற்ற இடங்கள் போகும்போது ஈரோடு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் போகும்போது உள்ளூரில் என்ன விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறதுன்னு சில இடங்கள் பேசினாங்க. தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரியான டோன் இல்லை. இப்போ பெரம்பூர் ஆகட்டும், அந்த கொளத்தூர் இந்த பகுதிகளில் பேசும்போது இந்த தொகுதிக்கு நாங்கள் என்ன செய்வோம் அப்படிங்கிற எந்த ஒரு டேட்டாவுமே அவங்க அதை டெலிவர் பண்ணவே இல்லை. திருச்சியிலையும் இன்னைக்கு நடந்ததும் அப்படித்தான். பொதுவான விஷயமா பேசுகிறாங்க, பொதுவான விஷயங்களாக சொல்கிறாங்களே தவிர தொகுதிக்கு நாங்கள் இதை பண்ண போகிறோம்,
அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதையுமே அவங்க அட்ரஸ் பண்ணல. ஸோ அது வந்து இன்னும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறாங்கிற மாதிரி தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி வந்து சில இது ட்ரோல் ஆச்சு, ஈரோடு விஷயங்கள்லாம் ட்ரோல் ஆச்சு. ஆனால் வந்து தொகுதி சார்ந்த விஷயங்கள் என்னங்கிறத பேசுறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை சமீபத்தில் நிறைய மிஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம், ரொம்ப நேரமாக தாவைக்காலே ஸ்டே பண்ணுறனால அடுத்து நம்ம வந்து 2 பெரிய கட்சிகள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து காங்கிரஸ், பாஜக. அவங்க 2 பேரும் வந்து அடிச்சு பிடிச்சு வாங்கிட்டு சீட்டை வாங்கிட்டு வேட்பாளர் பெரிய கட்சிகள் இருக்காங்கன்னு போகும்போதே நக்கலோட ஒரு டோன்ல சொல்றீங்க பாருங்க. தேசிய கட்சிங்க. நான் தேசிய கட்சி இருக்காங்கன்னு சொல்றேன். நான் மனதார தான் சொல்றேன். நான் அதுல எந்த உள்நோக்கமும் இல்ல. சோ அதான் சொல்லுங்க, வேட்பாளர் அறிவிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 2 கட்சியுமே போட்டு முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 தலைமையுமே ஏன்டா இவங்களை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ரொம்ப. ஏன்னா கூட்டணி தலைமை சொல்றீங்க. ஆமா. திமுக தரப்புல நேற்று வந்து கேம்பெயின் ஆரம்பிச்சிருந்தாரு திருவாரூர்ல. அவர்கள் நேற்று பேசும்போதுமே எல்லா கேண்டிடேட்டும் இருக்கிறாங்க மேடையில், காங்கிரஸ் கேண்டிடேட் மட்டும் இல்லை. காங்கிரஸில் ராகுல் காந்தி அறிவிப்பார், அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். விரைவில் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரை, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை துறையூர் மக்கள் கை சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். இன்னைக்கு காலையிலையும் ஈரோட்டில் பேசும்போது, ஈரோட்லையும் வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிடுவார், அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி விரைவில் நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வேட்பாளர் பெயரை அறிவிக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அந்த வேட்பாளருக்கு கை சின்னத்தில் உங்களின் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு பக்கம் வந்தா அப்படின்னா பாஜக தரப்புல இன்னும் தொகுதிகளும் வாங்கிட்டாங்க, நல்லபடியாக தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் வந்து கேண்டிடேட் போடுறதுல பெரிய 35 கீழே தான் தொகுதி வாங்கியிருக்காங்க. நல்லபடியாக வாங்கியிருக்காங்களா? போன முறை கண்டெஸ்ட் பண்ணதை விட கூடுதலாக இருக்குங்கிறதுனால நான் அது சொல்கிறேன். ஆனால் வந்து வேட்பாளர் போடுறதுல உள்ளுக்குள்ள காங்கிரஸோட பெரிய அடிதடி நடக்கும் போல. ஆனால் 2 தேசிய கட்சியினுடைய நிலைமை வந்து இதனால தான் தமிழ்நாடு ஏன் தூரம் நிற்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதை பார்க்கும்போது நேஷனல் பார்ட்டிஸ்க்கே உரித்தான அந்த குணாதிசயம் வந்து 2 கட்சிகள்கிட்ட இருந்தும் வெளிப்படுது அப்படின்னே சொல்லலாம். பல உட்கட்சி பூசல், பல கோஷ்டி பூசல், யார் அந்த வேட்பாளருக்கு நான் வந்து காசு கொடுத்து இவங்க வேட்பாளர் அறிவிக்கிறாங்கன்னு ஏகப்பட்ட காங்கிரஸ்ல ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று பாஜக தரப்புல வந்து அண்ணாமலை அவர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாங்கிற மாதிரி செய்திகள். எனக்கு தெரிஞ்சு பாஜக அது ஒண்ணுதான் சிக்கல் நினைக்கிறேன். 27 வேட்பாளர்கள் அவங்க அறிவிக்கணும் தாமரையில் அவங்க கட்சி சார்பா. அதுல எனக்கு தெரிஞ்சு 26 டிக்கா இருக்கும். அந்த 27 ஒன்று அண்ணாமலைக்காக மட்டும்தான் இவ்வளவு டிலே ஆகுதுன்றது நினைக்கிறேன். ஏன்னா மற்ற யாருக்கும் வந்து எந்த சிக்கலும் பிரச்சனையும் இருப்பதாக தெரியல. இல்ல உள்ள அண்ணாமலை ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவங்க வந்து தலைமை மேல ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து குறிப்பா நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த தொகுதி உடன்பாடு எடுத்ததுல ரொம்ப பெரிய டிராபேக் தான் இருக்கு நமக்கு. ஏன்னா வந்து தொகுதிகள் இறுதியானப்பையே அண்ணாமலை தரப்புல இருந்து என்ன வந்துச்சுன்னா கடும் அதிருப்தி தெரிவிச்சாரு அப்படிங்கிற செய்திகள் தான் வெளியில வந்தது. இதில் வந்து அதில் அவர் போட்டிடுவாரா மாட்டாராங்கிற இதுக்கு மத்தியில் சாதகமான நிறைய தொகுதிகளை வந்து விட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு வெளிப்படுத்தின மாதிரி கருத்துக்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு நமக்குமே சில செய்திகள் வந்து சேர்ந்தது. இப்போ இந்த விஷயத்துலையுமே கூட வானதி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்குது. அவர் அண்ணாமலை வந்து எங்கே போட்டிடுறாரு, திருப்பூர் தெற்குக்கு போகிற மாதிரியான ஒரு டாக் முதல்ல வந்துச்சு. இப்போ மொடக்குறிச்சி அவருக்கு கொடுக்கணும், மொடக்குறிச்சி எப்படியா நிப்பாட்ட வைக்கணும் அவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை கண்டெஸ்ட் பண்ணலனாலும் அது பேக் ஃபயர் ஆயிரும். ஆனால் அவர் வந்து கோவையில் நிற்கிறது தான் ரொம்ப ஆர்வம் காட்டுறதா சொல்கிறாங்க. கோவைனா ஒத்துக்கிட்டு இல்லைன்னா விட்டுறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறார் போல. ஸோ அந்த அண்ணாமலை மட்டும் டிக்கெட்ஸ்டா மற்ற எல்லாரும் சமாதானம் ஆயிடுவாங்க. மற்றதில் எதுவும் சிக்கல் இல்லை. அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமாதானம் ஆயிடுவாங்க. ப்ளஸ் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பிரச்சாரத்துக்கு போகும்போது களத்தில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயம் மட்டும் அங்கே இழுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஓரிரு நாட்களில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னது வந்து முந்தா நேற்று சாயங்காலம். ஸோ இன்று சாயங்காலம் அவர் சொன்ன 2 நாள் இப்பவும் மாத்தல, இன்னும் ஓரிரு நாட்கள்ல வெளியாகிரும். காங்கிரஸுக்கும் அதே நிலைமை தான். ஏன்னா வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு என்ன 3 நாள் தான் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்லயும் இன்று இரவுக்குள்ள வேட்பாளர் பட்டியல் வந்துடும் அப்படின்னு காலையில பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ பார்க்கலாம். இவருமே கூட நம்ம மாணிக்கம் தாகூர் அவர்களுமே கூட ஒரு பொறுப்பில் இருந்தார். தேர்தல் மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பில் இருந்தார். அதுலேருந்து அவர் விலகிறதா சொல்லியிருக்காரு. கார்கி கிட்ட சொல்லிட்டாராம். இன்னைக்கு விளக்கம் கொடுத்த ஒரு வீடியோவும் திடீர்னு அதான் திடீர்னு இல்லையா, அவர் அதான் விளக்கம் கொடுத்துருக்காரு. சில பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேர்தல் சம்பந்தப்பட்ட மாநில அளவிலான பொறுப்பு. அந்த பொறுப்பில் நான் தொடர விரும்பவில்லை என்பதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் தெரிவித்து விட்டேன். இது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்றது. அதனால 28ஆம் தேதி இரவு நடைபெற்றது. அதனால அதை பற்றிய மீண்டும் விவாதங்கள் தேவையில்லாது. அவருடைய பணி வந்து விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெள்ளனாவது அதுல விருதுநகர் சட்டப்பேரவை தொகுதியும் உண்டு. தேமுதிக ஒதுக்கப்பட்டிருக்கு.
அண்ணன் சின்ராஸ் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இனிமேல் கேம்பெயின் போவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பல சுவாரஸ்யங்கள் வந்து தேர்தல் கொண்டு வந்து நிப்பாட்டி ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஓகே, பார்ப்போம். பார்க்கலாம். அடுத்த ஷோவில் இதே மாதிரி வேறு நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம். நன்றி.